லிங்கத்தை செஞ்சு வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ம். இப்ப இந்த அண்ணாமலையார் கூப்பிட்டதுனால ம். இந்த பௌர்ணமி வரப்போதா ஆமா. ஒரு 12 முறை கிரிவலம் சுத்தணுமா. இருக்கு. நம்ம உடலை கொண்டுட்டு வந்து இங்க சுத்துனோம்னா நம்ம கூட 9 மூலிகைலாம் யாருக்கா கத்து குடுப்பீங்களா? நீங்களே செய்து குடுப்பீங்களா? நல்ல சிஷ்ய பிள்ளைங்க இருந்தால் என்ன உங்க சிஷ்யன் அல்லது ஊருக்குள்ள அந்த மூலிகைலாம் கொண்டுகிட்டு வர மாட்டீங்களா? அங்க இருக்கிற மூலிகை அது கந்தக மண்ணு. ஓஹோ! கந்தக மண்ணு. ஆ. அதனால அந்த 18 சித்தர்கள் சங்கமம் போட்டாங்க. ம். சங்கமம் போட்டாங்க. ம். ஓரிங்கிற அரசாண்டது எப்ப? ம். சிந்திச்சு பாருங்க. ம். ஓரிங்கிற அரசாண்டப்ப 8 கையம்மா எப்படி வந்தது? அப்படின்னு சொல்றாங்க ஆ, அப்படின்னா, ஆ. அந்த அகோரின்றபோது பேசுறதுக்கோ, ம். பார்க்கறதுக்கோ கொஞ்சம் பயமா இருக்குது. அது ஏன் ஐயா? ஏன்னு கேட்டா, ம். இவ்வளவுதான். அவங்க கிட்ட போகணுங்கிற பயமெல்லாம் தேவையில்ல. ம். பயப்படாம போயி, ம். ஐயா அப்படின்ட்டு கால்ல விழுந்து கும்பிட்டு, ம். அவங்க ஒரு ஆசீர்வாதம் குடுத்தா, அதுவே நமக்கு மோட்சத்துக்கும், முத்திக்கும் வழிவகுத்து குடுக்கும். சிவ சிவா. ஐயா சிவாய நம்ம ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேம்மா. ஐயா நீங்க இப்பதான் காசிலேருந்து வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ம். ஏன் ஐயா விஸ்வநாதர் வந்து அண்ணாமலையார பார்க்க சொல்லிட்டாரா உங்கள? இல்ல அண்ணாமலையார் அண்ணாமலையார கூப்பிட்டாரா? ஆமாம்மா. அ. அண்ணாமலையார் கூப்பிடவும் தான் நான் வந்தேன். ம். காசியில வந்து அகோரா பயிற்சி முடிஞ்சது. ஆ. 10 வருஷம் காசியில இருந்திருக்கேன். சிவா. நாகா கூட்டத்திலயும் இருந்திருக்கேன். ம். ம். பாசிபதத்தார் கூட்டத்திலயும் இருந்திருக்கிறேன். ம். காளி பூஜையும் செஞ்சிருக்கிறோம். அமாவாசை பௌர்ணமிக்கு காளி பூஜை நடக்கும். ம். அந்த பூஜையில என்னை ஆஜர்படுத்துனாங்க. சில கலைகளும் எனக்கு கத்துக் குடுத்தாங்க. ம். கத்துக் குடுத்ததுக்கு அப்புறம் சொந்தமா போயி, ம். நீ தனிமையில 10 பேத்துக்கு ஜோசியத்த பார்த்து, ம். ஒரு ஆலயத்த கட்டி, ஒரு சிவலிங்கத்த வச்சு, ம். அங்கேயே பூஜை செஞ்சு, சில ஜனங்களுக்கு நல்லது செய்யி, ம். அப்படின்னு ஒரு குரு தீட்சை குடுத்து, ம். அந்த தீட்சை பிரகாரம் வந்தேன். ம். வந்து இங்க எல்லாம் செஞ்சுகிட்டு இருந்தேன். ம். திடீர்னு ஒரு நாள் எங்க திருவண்ணாமலைக்கு வந்து சரிங்க. ஊரக்கரை கிராமம். ஆ. என்னோட சொந்த ஊரு ஊரகர கிராமம். ம். அந்த கிராமத்துல ஒரு தனி காட்டுல ம். லிங்கத்த வச்சு ம். பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ம். அப்ப திடீர்னு ஒரு நாள் ம். அண்ணாமலையார் வர சொன்னார். ம். அதனால புறப்பட்டு வந்து ம். இன்னையோட 5 நாள் ஆகுதும்மா. ம். இங்க வந்து. இப்ப இந்த இப்ப அமாவாசை முடிஞ்சதா, அடுத்த பௌர்ணமிக்கு கிரிவலம் ம். ஒரு 12 சுத்து 12 சுத்து சுத்திட்டு ம். நேரா என் இருப்பிடத்துல போயி, ம். சில பேத்துக்கு ஜோதிடமும், ம். சில பேத்துக்கு மருந்து வகைகளும், ம். சில பேத்துக்கு பில்லி, சூனியம்லாம் வைக்கிறாங்களே, ம். அதுக்கெல்லாம் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு நல்லது பண்ணி குடுக்குறது தான் ம். என்னோட வேலை. அதுக்கோசரம் தான் நான் அந்த திருவண்ணாமலைக்கு இப்ப வந்துருக்கு. அண்ணாமலையாரோட ஆர்டரால நான் வந்திருக்கேன். வந்திருக்கீங்க. ஆமாம்மா. பரவால்ல. ஆமா. அந்த மாரி இப்ப யாராவது வந்து உங்கள பார்க்கறாங்களா ஐயா? வருவாங்கம்மா. வருவாங்க. வைத்தியமும் பண்ணியிருக்கேன். ம். ஜோதிடமும் சொல்லியிருக்கேன். ம். சில பேர்த்துக்கு என் வாக்கு மூலமா சில பேர்த்துக்கு வாக்கு சொல்லி சில கோயில்களும் ஏறியிருக்கு. ஆ. நான் இருக்கிறது தனி காடுங்கிறதுனால ம். ம். வர்றதுக்கே பயப்படுவாங்க. ஓஹோ! காட்டுல அகோரி இருக்கான். ஆ. ஆ. அவன் நாகா பாபாஜி ஆ. அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆ. அந்த ஒரு காரணத்துக்கு தான், சரி அண்ணாமலையார் போயிட்டு பௌர்ணமி சுத்திட்டு, ஆ. மறுபடியும் வந்து ம். நம்ம சொந்த இடத்திலே இருப்போம். ம். அப்படிங்கிற முடிவோட இங்க ம். வந்தோம்மா. ம். இப்போ உங்கள பார்த்தேன். ம். அதனால நீங்க கேட்குறீங்க. ம். அதுக்கு நான் அந்த விளக்கத்த நல்லதுங்க சொல்றேன். ஐயா. ஐயா மருந்து வகைன்னா எப்படி மூலிகைலாம் செய்றீங்களா ஐயா? கொல்லிமலையில 4 வருஷம் இருந்திருக்கிறேம்மா. ஆ. கொல்லிமலையில ம். 18 சித்தர்கள் வந்து புலிப்பாணி, ம். கோரக்கரு, ம். மச்சமுனி, ம். வைத்திய காவியம், வைத்திய சாரக சங்கீதம் ம். இந்த மாரி நூல்கள்லாம் ம். என் குருமார்கள் வாங்கி குடுத்தாங்க. ம். அத வச்சு கொல்லிமலையில ம். சில இந்த காக்கா வழுப்புலாம் வரும்ல, ஆமா. அந்த அதுக்கு மருந்து, ஆ. ஆண்மை குறைவுக்கு மருந்து, ம். சர்க்கரை நோய்க்கு மருந்து, ம். இந்த மாரி காஸ்ட்லியா தயார் பண்றதுக்கு என்னால முடியும். ம். ரசமணி கட்ட முடியும். ம். கனகமார்க்க குளிகை கட்டுறதுக்கு கூட ம். எனக்கு தெரியும். ம். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்போட வந்து திறமையா கேட்கறவங்க இல்ல. ம். நவபாஷான சுத்தி செய்யற முறைய எனக்கு தெரிஞ்சாலும், ம். என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு தான் சில பேர் தெரியாதவங்க நினைக்கிறாங்களே அதுக்கு தவிர நெறைய செலவாகும்ன்னு சொல்லுவாங்களே! எப்படிம்மா? நவபாஷாணம்லாம் செய்யணும்னா ரொம்ப நெறைய செலவாகுன்றாங்களே! ஒரு 50, 80,000, 70,000 ஆகும்மா. ஒரு ஓஹோ! சிலை செய்யறதுக்கு. ஆ. ஆ. இவ்வளவுதான். ம். சில நாட்கள் ஆகும். ம். ஒரு ஒரு ஒ இப்ப வெயில் காலமா, ம். இந்த காலத்துல ஆரம்பிச்சா ஒரு ஒரு 60 நாளுக்குள்ள ஒரு சிலை செஞ்சு முடிச்சிடலாம். ம்ஹ்ம். ம். மழை காலத்துல சிலை செய்ய முடியாது. நீங்க அது போல செஞ்சு வச்சிருக்கீங்களா ஐயா? ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்கேம்மா. என்ன சிலை ஐயா செஞ்சிருக்கீங்க? போகர் சிலை செஞ்சு வச்சிருக்கேன். போகர் சிலை அ வச்சிருக்கிறீங்களா ஐயா? இருக்கு ஊரகர்ல வீட்ல ஊர்ல இருக்கு. தான் இருக்கு. ஆமா. ஆ. ஒரு 3 இன்ச் உயரம், ம். ஒரு ஒரு 1 1/2 இன்ச் கனம். ஓஹோ! இவ்வளவுதான் செய்ய முடியும். ஓஹோ! நம்ம அவ்வளவுக்கும் பாசானம் வாங்கணும்னா 1/2 கிலோ, 1 கிலோ வாங்க வேண்டிய ஓஹோ! நிலைமை வரும். ம். அந்த பாசானத்த ஒவ்வொரு பாசானத்தையும் சுத்தி பண்றதுக்கே ம். கஷ்டம். ம். மூப்பு சூத்திரத்த அறிஞ்சிருக்கணும். ம். நல்ல குருமார்களோட போயி, ம். மூப்பு சூத்திரத்த அறிஞ்சா தான் ம். மூப்பு ரகசியம் தெரியலன்னா, வாதம் பண்ண முடியாது.
ஓஹோ! ம். மூப்பம் தான் தயார் பண்ணணும். என் ம். குரு சொல்லிக் குடுத்தாரு. ம். 5 குகை சுண்ணம்னு இருக்கு. ம். 5 ம். வகையில சுண்ணத்த பண்ணி தான் ம். நம்ம அந்த நவபாஷாணத்த சுத்தி செய்ய செய்ய முடியும். முடியும். நவபாஷாணம் சுத்தி செஞ்சோம்னா, அந்த நவபாஷாணத்துல ம். நம்ம தேங்காய் பழம் உடைச்சு வச்சோனே, அந்த சிலை அப்படியே வேக்கணும். ஓஹோ! இல்லை என்றால் அது பொய்யின்றதுதான் அர்த்தமா தவிர, ம். அது உண்மையாகாது. ஓஹோ! பச்சையும் கட்டக்கூடாது. ம். பச்சையும் கட்டக்கூடாது. ம். ம். இந்த மாரி ம். கட்டிக்கிட்டு, ம். கட்டி ஒரு சிலைய செஞ்சு, ம். லிங்கத்த செஞ்சு வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ம். இப்ப இந்த அண்ணாமலையார் கூப்பிட்டதுனால, ம். இந்த பௌர்ணமி வரப்போதா, ஆமா. ஒரு 12 முறை கிரிவலம் சுத்தணுமா. டெய்லி. ஆமா. ம். பஞ்சபூத மலை. 5 ஆமா. பஞ்சபூதம். ஆமா. பஞ்சபூதங்கிறது நம்ம உடல்லயே இருக்கு. ஒண்ணு இருக்கு. நம்ம உடல கொண்டுட்டு வந்து இங்க ம். சுத்துனோம்னா, ம். நம்ம கூட 9 கோள்கள்ல ம். கெட்ட கிரகங்கள்லாம் இருக்கும். ம். இந்த மலைய ம். சுத்துறதன் காரணத்தினால ம். ஒவ்வொரு மனுஷங்க இருக்கிற கெட்ட கிரகமும் ம். அவனை பின்தொடர்ந்து வராது. ம். அவனுக்கு நல்வழி கிடைக்கும். சரி. அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் ம். நான் இப்ப மலைக்கே வந்தாயா. ம். 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 ஆமாம்மா. ம். மருத்துவம்லாம் நீங்க செய்றீங்க இல்லீங்களா? ஆமாம்மா. மூலிகைலாம் செய்றேன்னு சொல்றீங்க ம். இல்லையா? ம். அந்த மூலிகைலாம் யாருக்கா கத்துக் குடுப்பீங்களா? நீங்களே செய்து குடுப்பீங்களா? நல்ல சிஷ்ய பிள்ளைங்க இருந்தால் என்ன உங்க சிஷ்யனா ஏத்துக்க மாட்டீங்களா? ஏத்துக்கிறேம்மா. அ, ஏத்துக்கிறேன். அ, நல்ல சிஷ்யமார்கள் அ, இருந்தால் ம், கொல்லிமலையில கூட்டு போயி ம், தங்க வச்சு, ம், என்னென்ன மூலிகை இருக்கு. ம், இப்ப குண்டலப்பாலை இருக்கு, ம், கல்பிரம் இருக்கு, ம், கல்தாமரை இருக்கு, ம், பேமரட்டி இருக்கு, ம், கருபூதாள மரம் இருக்கு, செம்மூதாள மரம் இருக்கு, ம். நாகுத்தி மரம் இருக்கு. கரும்பூதள மரம்னா என்னங்கய்யா? கரும்பூதாளம்னா பெரிய விருட்சகமா அது. ஓஹோ! பெரிய விருட்சகம். ஒரு அ, ஆலமரம் மாரி இருக்கும். அ, இல்ல அ, அரச மரத்து சூழ் இருக்கும். அ. காய்கள் கருப்பா இருக்கும். ஓஹோ! அஞ்சன சரி, செடில அந்த மாரி ஒரு அரிய விதைகள்லாம் கிடைக்கும்போது, ஆ, இது போல ஒரு நல்ல திருவண்ணாமலை ஆ. அல்லது ஊர் உள்ள அந்த மூலிகைலாம் கொண்டுகிட்டு வர மாட்டீங்களா? அங்க இருக்கிற மூலிகை அது கந்தக மண்ணு. ஓஹோ! கந்தக மண்ணு. ஆ. அதனால அந்த 18 சித்தர்கள் சங்கமம் போட்டாங்க. ம். ம். சங்கமம் போட்டாங்க. ம். ஓரிங்கிற அரசாண்டது எப்ப? ம். சிந்திச்சு பாருங்க. ம். ஓரிங்கிற அரசாண்டப்ப. எட்டுக்கையம்மா எப்படி வந்தது? ஆஹா. எப்படி வந்தய்யா வந்ததுங்க ஐயா? எட்டுக்கையம்மா எப்படி வந்ததுன்னு சொல்லட்டுமா? ஆ. கூடு விட்டு கூடு பாயிர மாயா வித்தை செய்தார்கள் சித்தர்கள். ம். சங்கமம்னா 10 பேரு 18 பேரு ஒண்ணு கூடி, ம். உனக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு சொல்லித் தருவாங்க. ம். எனக்கு தெரிஞ்ச வித்தைகள உனக்கு சொல்லித் தருவாங்க. ம். அஷ்டமா சித்துக்கள் 8. ம். தம்பனம், உச்சாட்டனம், வித்வேஷனம், பேதனம், மாரணங்கிறது ம். கலைகள் இருக்கு. ம். இதுல அவங்கவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ம். அது உனக்கு என்ன உங்களுக்கு என்ன தெரியும்? ம். எனக்கு என்ன தெரியும்ன்னு ஓஹோ! அங்க வந்து கூட்டம் போடுவாங்க. ஓஹோ! அப்ப இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை. ஆ. புலி குகை, ம். பாம்பாட்டி சித்தர் குகை, ம். அடுத்தது கோரக்கர் குண்டம், ம். அடுத்தது கோரக்கர் குகை. ம். இந்த மாரி இடங்கள். ம். ஆளு போறதுக்கே பயப்படக்கூடிய இடம்மா. ஆமா, ஆமா. அப்பேற்பட்ட ஆ. இடத்துல சித்தர்கள் ஆ. இருந்தாங்க. ஆ. அப்ப ஓரிங்கிற அரசன் குதிரையில வந்தான். ம். ம். ரோடு கிடையாது, ம். ஒண்ணும் கிடையாது. ம். ஒத்தடி பாதை. ஆ. கல்லு மேல ஏறி ஏறி குதிரை வருது. ஆ. வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து உடம்பு நல்லா குண்டாவும், கிண்டாவும் இல்ல. ம். ஒல்லி ஒல்லியா இருக்கு. குடலு குடல்ல எலும்பும் தோலுமா இருக்கிறாங்க ம். சித்தர்கள். ம். சித்தர்கள்லாம். இவங்க வேற பறக்குறாங்க மேல. ம். ஏன்னா நம்ம 8,000 பேத்த வச்சு ஒரு நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கிறோம். ம். இந்த சேலம் ஜில்லாவையும் ஆள்றோம். ம். நம்மளால பறக்க முடியல. இவன் என்ன ஒல்லியா இருக்கான். குடலு குடல்ல இவன் பறக்குறானே. அந்த ம். கலைய எனக்கு சொல்லிக் குடு. ம். அப்படின்னு கேட்டு, ம். அப்ப அவங்க பார்த்தாங்க. அப்பதான் பார்த்தாங்க. ம். ஜோதிட கலை எடுத்து, இந்த மன்னனுக்கு இந்த கலை ஒத்து வருமோ வராதா? அப்படிங்கிறத கணிச்சாங்க. ம். அப்போ மன்னனுக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுச்சு. ம். ஐயா உனக்கு சொல்லிக் குடுக்க முடியாது. ம். நீ நாட்ட ஆள்ற வேலைய மட்டும் பாரு. ம். நாங்க சாமியாராவே இருந்துட்டு போறோம்னு ம். இவங்க சொல்ல. ம். அப்படி சொல்லிக் குடுக்க முடியலன்னா, ம். நான் உங்கள கொன்னுடுவேன். ம். 18 பேத்தையும் கொன்னுடுவேன். ம். அப்படின்னு அவங்க சொல்றாரு. இவங்களுக்கு பயம். ம். ஐயோ! ராஜாவே இப்படி சொல்லும்போது, ம். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஓமகுண்டத்த போட்டு, ம். இந்த பார்வதி தேவிய வரவழைச்சு, ம். களிமண்ல உருவத்த செஞ்சு, ம். களிமண்ல உருவத்த செஞ்சு வச்சு 1000 அக்ரோனி சேன அனல ம். அந்த அம்மாவுக்கு குடுத்து, ம். உண்மையான பெண்ணாக்கி வச்சுட்டு, நீங்கலாம் போய் பண்ணி ஒண்டி இருக்கிற வங்குகள ஒண்டிக்குங்க. ம். வேற பக்கம் ஆளுங்க வந்து தேடுனாலும் தேடுவாங்க. ம். நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ம். அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லிருச்சு. ம். இவங்க ஒவ்வொருத்தரும் போய் பண்ணி வங்கு குகையில ஒண்டிக்கிட்டாங்க. ம். அப்போ ஓரிங்கிற அரசன் குதிரையில வந்திருக்கான். ம். இந்த ரோட்ல போம்போது, அந்த காத்துல போம்போது ஒரு ம். பெண் தனியா நிக்குதே! ம். என்ன காரணம்? அப்படின்னு "யாரும்மா நீ?" அப்படின்னு கேட்கும்போது, ம். அந்த அம்மா எதுவும் பேசல. ம். மறுபடியும் மிரட்டி யாருன்னு கேட்கும்போது, ம். எதுவும் பேசல. ம். சரி குதிரைய விட்டு இறங்கி, போய் கைய பிடிச்சோன்னே 8000 பேர் சாம்பலா விழுந்துட்டான். ம். அதுதான் கொல்லிமலைக்கு இலைக்கு 8000 ரிஷிமார்கள். ம். ஒரு இலைய பிச்சுட்டா 8000 பேர் இருப்பாங்கம்மா. சிவா. அப்படி. ம். அதான் எட்டுக்கையம்மா கோயில். இந்த ம். காலத்துலலாம் சன்னியாசிகள், துறவிகள் ம்.
கட்ட பிரம்மச்சாரிகள் மட்டுமே அந்த கோயிலுக்கு பக்கம் போயிட்டு இருந்தாங்க. ம், இப்ப வர, 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 வர காலங்கள் மாற, 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 மாற ம். இப்ப நெறையா பேரு கெடா, கோழி இந்த மாரி வெட்டி பல பூஜைகள் இப்ப நடந்து இப்ப கொண்டு, அந்த அம்மன வழிபடுறதுனால என்ன நன்மைகள் உள்ளது ஐயா? அந்த அம்மாவ ஏம்மா அந்த உலகத்துல ம். தாய் தானே நம்மள காப்பாத்தும். ஆமா. இல்ல தகப்பன் காப்பாத்துமா? ம், தகப்பன் அனுகரணை வேணும். ம், அனுசரணை வேணும். ம். தாய் தான் நமக்கு பால் ஊட்டி, சோறு ஊட்டி ஆமா, நம்ம காப்பாத்தக்கூடியது ஆமா. தாய். நம்ம தாய கும்பிட்டா, ம், கும்பிட்டு நம்ம வேண்டுதலை எப்படி எப்படிலாம் வச்சு ம், முறையோடு கையாண்டோம்னா, ம். அவங்க பதில் சொல்ல கூட தயார். அந்த ஐயா. கஷ்டத்திலிருந்து விலக்கி விட கூட தயார். ம், ஆனா, அவங்களுக்கு என்ன உக்கிரமான வார்த்தைய சொல்லணுங்கிறது தெரியாம, ம், பஞ்சாட்சரம் 51 எழுத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ம், ம், 51 எழுத்து தெரியாம ம். தெய்வ அகர்சனத்த செய்ய முடியாது. ஓஹோ! உச்சாடனம் பண்ண முடியாது. ஓஹோ! வித்வேஷனம் பண்ண முடியாது. ம், பேதனம் பண்ண முடியாது. மாரண வேலையும் செய்ய முடியாது. ம், எதுவுமே செய்ய முடியாது. ம், முதல்ல படிப்பு அதிகமா வேணும்மா. ம், அதுக்கு நல்ல ஒரு குரு வேணும். ம், இந்த உலகத்துல தொட்டு காட்டாத வித்தையும், ம். கத்துக் கொடுக்காத பாடமும் ஒரு மனுஷன சுட்டு போட்டா கூட வராது. உண்மதான், உண்மதான், உண்மதான். சரிங்களா? ம், எனக்கு வந்து வேலக்கவுண்டம்பட்டியில ஒரு குரு இருந்தார். ம், ஒரு சன்னியாசி, ம், ஒரு துறவி. ம், அவரு தான் என்ன கூட்டிட்டு போயி இந்த லெவலுக்கு படிக்க வச்சு, ம், எல்லா ஆற்றலும் ஜோதிடம், கலை ம், எல்லாமே வைத்தியம், கீத்தியம் எல்லாமே சொல்லி ம், கொடுத்து, காசிக்கு 2 ட்ரிப்பு, 3 ட்ரிப் இழுத்துட்டு போயி, ம், ஹரித்வாருக்கு இழுத்துட்டு போயி, ம், ரிஷிகேஷ் கூட்டு போயி, ம், எல்லாத்தையும் பார்க்க வச்சு, ம், எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியில என்ன சொல்றாரு? ம். எங்கேயுமே இல்ல, உள்ள தான் இருக்குன்ட்டாரு. சிவா, சிவா. ம், எங்கேயுமே தொலைவி, ம், தேடி உன்னால எடுக்க முடியாது. ம், உனக்குள்ள ஆற்றல தைரியத்தைப்படுத்தி, ம், துணிச்சல அதிகப்படுத்தி, ம், மயானத்திலிருந்து அந்த அம்மாவ 12 நாள் பூஜை போட்டு கூப்பிடு. ம், உனக்கு அருள் கிடைக்கும். ம், அப்படின்னாங்க. ம், நான் இப்பலாம் மயானத்துல ஒரு ஆளா இருக்கேம்மா. ம், ம், ம். இப்ப இங்க வந்திருக்கிறது கிரிவல சுத்துறதுக்காக. சரி. வேற இப் வந்து இப்ப சாதாரண சாமியாருக்கும், ம், அகோரி சாமியாருக்கும் ம். என்ன ஐயா வித்தியாசம் இருக்குது? அப்படி கேட்கிறீங்களா? அ அகோரி எல்லா சாமின்னு சொல்றோம், ஆமா, அகோரின்னு சொல்றாங்க. ஆமா, அப்புறம் காளிய கும்பிடுறேன்றாங்க, ஆமா. சிவன கும்பிடுறேன்றாங்க. ஆ அதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. சொல்றேம்மா. அ, இப்ப சாதாரண சாமியார் இருக்கிறாங்க. ம், அவங்களுக்கு வந்து உலக வாழ்க்கையிலயும், ம், ஆஷாபாசம் வாழ்க்கையிலயும், ம், பல பொருள்களோட ம், ஆசையிலயும் இருக்குவாங்க. ம், சாமியாரா காவி கட்டிட்டா ம், சரியா இருக்காது. ம், அவங்க அகோரி என்றால், ம், அவங்க வந்து உடல் பூரம் கால்ல இருந்து உச்சந்தலை வரலும். ம், நம்ம உயிர் தேகம் அது பொய். ம், ஆத்மா பொய். ம், தன் தேகம் ஒரு சடலம். ம், நம்ம உயிர் நமக்கு சொந்தம் இல்ல. ம், நம்ம தேகம் ஒரு நாளைக்கு சொந்தம் இல்ல. ம், நாமளே சொந்தம் இல்லன்னு ம். நிர்ணயமான முடிவுக்கு வந்துருவாங்கம்மா. ஆமா, அகோரின்றவங்க அப்படி வந்துருவாங்க. வந்துருவாங்க. ஆ, அப்படி வரும்போது, ம், அப்ப நம்மள படைச்சது யாரு? ம், நம்மள படைச்சவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு? ம், நம்ம இந்த உலகத்துல மனுஷனா வந்துட்டோமே, நம்ம எத பார்க்கறதுக்கு இந்த பூமிக்கு வந்தோம்? ம். அப்படின்னு அதிகமா கோவம் கிளம்பிரும். ஓஹோ! அதிகமான கோபம் ம், கிளம்பி நெருப்பு பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பாங்க. ம், அக்னி சோரூபம், அனல் வீசும் ஆகாச காளி, ம், 224 புவனத்துக்கும் பத்திரகாளிதம்மா காவலு. ம், அந்த அந்த அக்கினிகிட்டயே இருப்பாங்க. ம், ம், அவங்க தான் அகோரி. ம், அவங்க அகோரி கிட்ட ஒரு தீர்ச்சி வாங்குறதோ, அவங்க முகத்த பார்த்து செத்த நேரம் நம்ம பேசுறதோ, ம், நமக்கு கிரகங்கள் இருக்குல்ல, ம், பிணி, பீட, துன்பம், சாக்காடு ம். அப்படி சொல்றாங்கல்ல, ஆமா. அது எல்லாம் விலகி நிக்கும். ம், அது அவங்களுக்கு பேரு தான் அகோரி. ம், இங்க உள்ள ஆளுங்கள பார்த்து அப்படி செஞ்சா, ம். இவங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியமும், ஊக்கமும் பத்தாது. அப்ப. ஆனா ம். இவங்களுக்குள்ளயும் அந்த ஆற்றல் இருக்கு. இருக்கு. அத வெளிய கொண்டுட்டு வர்றதுக்கு தெரியல. தெரியல. ஆ, இப்ப என் கூட ஒரு 4 பேர், 10 பேர் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கங்க. ஆ, ஆ. அந்த பயிற்சிக்கு வந்தாங்கன்னா, ம். அவங்களும் அந்த ஆற்றல கொண்டு வருவேன். அப்ப ஒரு அந்த அகோரியா ஆவறதுக்கு பயிற்சி பண்ணணுங்களா? ஆமா. ஆ. அதுக்கு ம். வந்துமா பயிற்சினா ஒரு 1வது படிக்கும்போது கூட ஒரு ஆசான் வேணும்ல. ம், ம், அதே ம். போல ம், ஒரு மனுஷன பிரபஞ்சத்துக்கு இணையாக ஒப்பிட்டு பேசக்கூடிய மாபெரும் படைப்பு. ம், ம், உலகத்தார் சிலை வழிபாடுகளாலும், ம், கோயிலு கல்லு வழிபாடுகளாலும், ம். தனக்குள்ள இருக்கிற ஆற்றலையும் மனுஷன் மறந்தே போயிட்டானம்மா. ஆமா. எல்லாருக்கும் அப்படி பண ஆசை ஆயிப்போச்சு. நெறையா வந்துருச்சுங்க ஐயா. ஆ அப்படி ஆயிப்போச்சு. இப்ப ஒரு வேஷம் போட்டுக்கிட்டா கூட பணம், பணம், பணம். பணம், 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 அது பணம். ஒரு அவங்க போற அதாவது போற நிலைக்கே அது ஒரு தொடர்பு இல்லாத மாரி தொடர்பு இருக்குது. இல்லாத போது தொடர்பு இல்லாத. சாமியாரா, ஐயோ! அவன் போனா பைசா கேட்பான் ஆ, புடுங்குவான். ஆ. அது எதையாவது சொல்லி ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிர்றாங்களா? சொல்லிருவாங்க. அது சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு பயம் வருது. பயம். அந்த சாமியாருன்ற ஒரு மரியாதைய இப்ப காவு நம்ம பண்ணிக்க ஒரு மாட்டேன்றாங்க. விநாயகர கும்பிடுறோம்னு வச்சுக்கங்க. ம், 2 பிள்ளைகள இழந்து, ம், பண்டு பதார்த்தங்கள இழந்து, ம், கண்டது மாயவன கட்டி, மருவிய பிறவி அறுத்து, ம். வந்த பாசத்த நீக்கி, எல்லாத்தையும் விட்டுட்டு ம். யாராவது போய் விநாயகர கும்பிடுவாங்களாம்மா?
விட மாட்டாங்க. அப்படி சொன்னா நம்மளும் ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க நம்ம மாட்டாங்க. பைத்தியக்காரன்னு தான் சொல்லுவாய்ங்க. ஆமாங்க ஐயா. அந்த மாரி ஆயிப்போகுது. ஆ. அதனால தான் நான் அதிகமா பேசுறதில்ல. ம். கம்முனு ஓரளவுக்கு ம். சொல்றது, ம். அதுக்கு மேல உங்க இஷ்டம் போங்க. அப்படின்னு நான் இந்த சொல்றது. பக்கத்துல இன்னைக்கு தான் உங்கள பார்க்குறேன் ஐயா. ஆ. நம்ம போறோம், ம். இவங்க அகோரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆ. அப்படின்னா, ஆ. அந்த அகோரின்றபோது பேசுறதுக்கோ, ம். பார்க்கறதுக்கோ கொஞ்சம் பயமா இருக்குது. அது ஏன் ஐயா? ஏன்னு கேட்டா, ம். அவங்க வந்து சிவன் யாரு? ரிஷிபூதம். ம். ரிஷிமுனி. ம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு தானே சொல்றோம். ம். அங்க வடநாடுடைய சிவனே போற்றின்னு யாரும் இல்ல. சொல்றது கிடையாது. சொல்றது கிடையாது. ஆனா, தென்னாட்டுல இருந்து வடக்க போனோம்னா நமக்கு மரியாதை. ஆ. அங்கிருந்து இங்க வந்தா அவங்களுக்கு மரியாதை. ஆ. உள்ள காரணம் என்ன தெரியுங்களா? ம். அந்த சிவன் வந்து ரிஷி பூதம். 5 பூதங்களும் ஒன்று சேர்ந்து இயங்கி அவங்களுக்கு செயல்படும். ம். அந்த அகோர ரூபம் எடுப்பாங்க. ம். மயானத்தை கட்டி காக்கும் பிணத்தை பிட்டு திங்கும் சடையன். ம். ஆதி சடையன பக்கத்துல நெருங்கி போகணும்னா, நாமளும் அந்த மாரி ஒரு ஆக்ரோஷம் எடுத்தா தான் ம். முடியும். ம். ஆனா, அவங்க வந்து எறும்ப கூட நசுக்க மாட்டாங்க. ம். சின்ன எந்த துரோகமும் பண்ண மாட்டாங்க. ம். ஜனங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. ம். எறும்பு நசுக்காதவங்களுக்கு உள்ள எப்பேற்பட்ட கறந்த பால் கண்ணலோடு நெய் கறந்தால் மாரி இருக்கும்ல, ம். அப்பேற்பட்டவங்க. ம். ஆனா உருவங்கள்ல ம். அந்த மயான ரூபமா மாறுவாங்க. ஓ! சாம்பலையும், கிம்பளையும் பூசிக்கிட்டு, ம். பட்டைய கிட்டைய ரொம்ப அடிச்சுக்கிட்டு, ம். அகோரமா தெரியும். ம். இவ்வளவுதான். அவங்க கிட்ட போகணுங்கிற பயமெல்லாம் தேவையில்ல. ம். பயப்படாம போயி, ம். ஐயா! அப்படின்ட்டு கால்ல விழுந்து கும்பிட்டு, ம். அவங்க ஒரு ஆசீர்வாதம் குடுத்தா, அதுவே நமக்கு மோட்சத்துக்கும், முத்திக்கும் வழிவகுத்து குடுக்கும். சிவ சிவா. அப்ப பயப்பட வேணாம். பயப்பட தேவையில்லம்மா. சரிங்க ஐயா. ஆனா ஆமா. எனக்கு பயமா இருக்கும் ஐயா. ஓ! சின்ன வயசுலேருந்து ஆ, என் கண்ணுல அது என்னமோ நெறைய பேர் இப்படிலாம் படுவாங்க. ஆ. நான் பயந்துகிட்டு கொஞ்சம் ஓரமா போயிடுவேன். ஓ! எதுக்கு வம்புன்ட்டு. ஏன்னா, சரிங்க. இந்த அந்த அம்மா வந்து ஏன் இறங்குச்சு? பிரம்மகந்தி தோஷத்த சிவனுக்கு பிரம்மகந்தி தோஷம் பிடிச்சதுனால, ம். அந்த பிரம்மகந்தி தோஷத்த போக்குறதுக்கு தானே அந்த அம்மா விண்ணுலகத்திலிருந்து பூமிக்கு வந்தது. ம். அப்போ வடகைலாசத்த நோக்கி வடகைலாசத்துல ம். இருந்து தென் கைலாசத்த நோக்கி போம்போது பசி எடுத்தது ம். அந்த அம்மாவுக்கு. ம். பசி எடுத்ததுனால அந்த பேச்சு சடைச்சு புனந்தின்னி அங்காளின்னு பிணங்களை எடுத்து பிச்சு பிச்சு தின்னுட்டு போச்சு. ம். அதே மாரி அங்க அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு ம். சரியான பூஜையில உட்காந்து ம். அவங்க குடுக்குற மாமிசத்த ஒரு இதுன்னா ம். நம்ம புனிதனான மனிதனா சிவ மாறுவோம். சிவா. சிவ சிவா. புனிதமா ம். மனிதனா மாறுவோம். நல்லது. இவ்வளவுதாம்மா அகோரிகிட்ட இருக்கிற நல்லது விஷயமே. ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க சொன்ன விளக்கத்துக்கு. ம். சிவாய நம. ஆமா. மெய்ஞான சித்திரக்குடி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.